வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்டு இருக்க டெய்லி ஃபுல் டே மெனு பிளான்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 26க்கான மெனு. வாங்க என்னங்கறத பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காய்கறிகள்லாம் நிறையா போட்டு சேமியா கிச்சடி செய்யலாம். இதுக்கு கூட தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் கூட நல்லா இருக்குங்க. சேமியா கிச்சடி கூட கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லா காயுமே நம்ம சேர்த்து செய்ய முடியும். மிட் மார்னிங்க்கு பப்பாளி பழம் வந்து 2-3 துண்டுகளுக்கு நீல வாக்கில் அரிஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களா இருந்தால் பாதாம் மில்க்கும் கொடுக்கலாம். பாதாம் மில்க் ரெசிபி ஏற்கனவே சேனலில் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மதியம் லஞ்சுக்கு மில்லட் ரைஸ் இல்லைன்னா ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். கூடவே கொள்ளு துவையல், கொள்ளு சட்னியும் நமக்கு லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொள்ளு ரசம் வைக்கிற அன்றைக்கி அந்த பருப்பே கூட சேர்த்து கொள்ளு ரசம் வச்சுக்கலாம். சௌச்சௌ கூட்டு. இன்றைக்கி கீரை சிறுகீரை பொரியல் எடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன கீரை அவைலபிளாக கிடைக்குதோ அந்த கீரையை வச்சு நீங்கள் பொரியல் செஞ்சுக்கலாம். எப்பவும் போல் கர்ட், தயிர் வேண்டான்னு நினைக்கிறவங்க மோரா சிலிப்பி மோர் எடுத்துக்கலாம். சாப்பாடு மில்லட் ரைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், கார்பும் இருக்கும், ஆனால் ஃபைபர் கண்டென்ட் சேர்த்து வரும். அதனால் மதியம் ஒயிட் ரைஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கிற மில்லட்டில் ஏதாவது ஒரு மில்லட் ரைஸ் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு முட்டைக்கோஸ் வச்சு ஒரு பக்கோடா செய்யலாம். முட்டைக்கோஸ் பக்கோடா செய்யும்போது நமக்கு காய் ஒன்று சேர்ந்து வந்துடுங்க. நைட் டின்னருக்கு இட்லி இல்லைன்னா தோசை. இதுவுமே நீங்கள் ஒயிட் ரைஸ் போட்டு இட்லி செய்கிறதுக்கு பதிலாக கூட ஒரு மில்லட் ஆட் பண்ணி மில்லட் தோசை இல்லைன்னா மில்லட் இட்லியாக கூட செஞ்சுக்கலாம். தக்காளி குழம்பு வச்சிங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். மில்லட் தோசை, மில்லட் இட்லி எல்லாமே நம்ம ஈஸியாக செய்ய முடியும். நைட் டின்னருக்கு அப்புறம் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் எடுத்திங்கன்னா தூங்கும்போது நல்லா தூக்கம் வரும். நம்ம இன்றைக்கி ரைஸ் இல்லைன்னா கூட ஒரு மில்லட் எடுக்கிறோம், 2 பருப்பு வகைகள் எடுத்துருக்குறோம். காய்கறிகள் இன்றைக்கி நம்ம கிச்சடி செஞ்சதுனால காய் அதிலே ஒரு 4 காய் சேர்ந்துடும். மறுபடியும் நம்ம மதியம் லஞ்சுக்கு எடுக்கும்போது காய் நிறையாவே சேர்ந்துருங்க. பாதாம் ஒன்று இன்றைக்கி எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் நட்ஸில். நாளைக்கு டே 27க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.